ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யாக்கோபனுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வந்தான். இன்னொரு விஷயம் கூட அந்த வசனத்தினுடைய பின்னணியை வாசிக்கலாம். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கவனிங்க, ஒரே ஒரு வீட்டில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. யோசேப்பினுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள். ஒரே விதமான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆடு மேய்க்கிற அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. யோசேப்பும் இப்பொழுது தன்னுடைய சகோதரர்களோட சேர்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனா அப்பா எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். ஆண்டவரை குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அப்பா எல்லாருக்கும் ஒரே கடவுளை தான் கற்றுக் கொடுத்தாரு. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நியாயமா நம்ம வாழணும், நம்ம தப்பு பண்ணக்கூடாது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாலும் சில்பாள் பில்காள் அவர்களுடைய பிள்ளைகள் யாருமே அவன் சொன்ன வார்த்தையை கேட்கல. அந்த தப்பு செய்யும் போது அவர்களுக்கு அது தப்பாகவே தெரியல. ஆனா அந்த கூட்டத்திலே இருந்த யோசேப்புக்கு அவங்க செய்யறது தப்பு தான், இந்த தப்பை பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுது 17 வயதுல, தன்னுடைய 17 வயதை பொறுத்த அளவுல ஒரு வாலிபன். அந்த வாலிப நாட்களில் தன்னுடைய மனசுக்குள்ள பொதுவாக உலகத்தில் இருக்கிற அநேக வாலிபர்களுக்கு தாங்கள் செய்கிறது தவறென்று தெரியாத ஒரு பருவம் இந்த வாலிப பருவம். வாலிப பருவத்தில் அவங்களுக்கு தப்புன்னே தெரியாது, அவங்க ஈஸியா அந்த பாவத்தை செஞ்சிருவாங்க. ஆனா அந்த வயதுல யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் செய்கிறது தவறு என்று அறிந்து தன்னுடைய தகப்பனிடத்திலையும் தன்னுடைய தாயினிடத்திலையும் போய் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்துல போய் சொல்லுகிறார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு எதனால ஸ்பெஷல் தெரியுமா? நம்பர் 1, முதலாவதாக இவன் தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே ஜெயிக்கப்பட்டவன். நம்பர் 2, இந்த யோசேப்பு எதனால ஸ்பெஷல் தெரியுமா? தவறு செய்யும் போது சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அது தப்புன்னே தெரியல, ஆனா இவனுக்கு அது தவறு என்று தெரிகிறது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாரை விட நீங்க ஸ்பெஷலா இருக்கிறீங்க. நீங்க ஸ்பெஷல். எதுல ஸ்பெஷல்னா, உங்க தாயினுடைய வயிற்றிலே நீங்கள் லட்சக்கணக்கான உயிர்கள் போராடி அந்த உயிர்ல ஒரே ஒரு உயிர் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நம்பர் 2, இரண்டாவது, உன் கூட வேலை பார்க்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிற அநேகம் பேர் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தப்பை பண்ணிட்டு அடுத்த தப்பை சந்தோஷமா செய்யறாங்க. அதான் ஒரு சிகரெட் அடிச்சுட்டு அடுத்த சிகரெட்டை சந்தோஷமா அடிக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு அடுத்து சந்தோஷமா அடிக்கிறாங்க. அந்த பாவம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த பாவத்தை அவர்கள் துக்கத்தோடு செய்யவே இல்லை. ஆனா அந்த கூட்டத்திலே இருக்கிற உங்களுக்கு மட்டும் அந்த பாவம் உங்களுக்கு பெரிய பாவமா தெரியுது. நீங்க துக்கப்படுறீங்க, ஐயோ இந்த தப்பு பண்ணக்கூடாது, இது தவறு. அவங்க அடுத்த டைம் அவங்க செய்யும் போது சந்தோஷமா செய்யறாங்க, ஆனா உங்களால சந்தோஷமா அதை செய்யவே முடியல. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கிறாங்க, ஏப்பா நாங்க சந்தோஷமா செய்யறோமே, உனக்கு சந்தோஷமா செய்யறதுக்கு என்ன? அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த பாவத்தை குறித்து எல்லாருக்குமே தப்பா தெரியலனாலும் உங்களுக்கு தப்பா தெரியுது. அப்போ நான் நம்புறேன், நீங்க ஸ்பெஷல் பிரதர் சிஸ்டர், நீங்க ஸ்பெஷல் மகா, நீ ஸ்பெஷல் மகா, நீ ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, இந்த உலகமே சந்தோஷமாய் பாவம் செய்யும்போது உனக்கு அது தப்புன்னு தெரியுதுல்ல, அது அவ்வளோ சீக்கிரமாய் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோசேப்பு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா?
37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தன் தகப்பன் அதிகமாய் நேசித்ததை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நீங்கள் இன்னும் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்க, யாக்கோபுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக பிள்ளைகள். நான் நம்புறேன், யாக்கோபு சாப்பிடும் போது கூட எல்லா பிள்ளைகளையும் முன்னாடி உட்கார வச்சு ஜெபம் பண்ணி தான் அவர் சாப்பிடுவாரு. அவர் பலி செலுத்துகிறதை எல்லா பிள்ளைகளும் பார்த்திருக்கிறார்கள். யெகோவா தேவனை ஆராதிக்கிறதை எல்லாருமே பார்த்திருக்கிறார்கள். ஆனா எல்லாருமே சொப்பனம் பார்க்கல, எல்லாருமே தரிசனம் பார்க்கல, எல்லாருமே ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல அறியல. ஆனா அந்த கூட்டத்திலேயே ஒரே ஒருத்த மட்டும்தான் ஆண்டவரை அறிந்து கொண்டான். கவனிங்க, யோசேப்பு எதுல ஸ்பெஷல் தெரியுமா? ஏன் அவன் ஸ்பெஷல்னா, ஒன்னு ஜெயிச்சிட்டான், 2வது வேதம் சொல்லுது எல்லாமே அந்த தவறு அவனுடைய கண்களுக்கு தவறாகவே தெரிந்தது, 3வது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அத்தனை பேரை காட்டிலும் ஆண்டவரை தெரிந்து கொண்டு தரிசனத்தை தெரிந்து கொள்கிறவனாய் மாறினான். இன்றைக்கு நான் ஸ்பெஷல் இல்ல பாஸ்டர்னு சொல்ற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு முக்கியமான நபர் தான் மகளே, நான் தான் இந்த உலகத்துல விசேஷமானவளாய் விசேஷமானவனாய் நான் அவனை தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் கூட பிறந்தவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த தரிசனம் இல்லை, இந்த சொப்பனம் இல்லை. நீங்க ஆண்டவரை அறிஞ்ச அளவுக்கு உங்க கூட இருக்கிற நிறைய பேரு ஆண்டவரை அறியவே இல்லை. அவர்களுக்கும் ஒரே சுவிசேஷம் சொல்லப்பட்டது, அவர்களுக்கும் ஒரே பைபிள் தான் கொடுக்கப்பட்டது. உங்க பிரதருக்கும் அந்த பைபிள் தான், உன் ஃப்ரெண்டுக்கும் அதே பைபிள் தான். அதான் நீங்க 2 பேரும் இருக்கும் போதுதான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, நீயும் அந்த நண்பனும் இருக்கும் போதுதான். ஆனா அந்த நண்பன் ஏற்றுக்கொள்ளல, அந்த நண்பன் ஆண்டவரை குறிச்சு அறிவுக்குள்ள வரவே இல்லை. ஆனா உங்களுக்கு மட்டும் இந்த ஆண்டவரை குறித்த அறிவு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் அந்த அறிவை கர்த்தர் உங்களுக்கு ஏராளமாய் தந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். என்ன அப்படின்னா, எங்க வம்சத்துல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் திருச்சபைக்கு போகிறார்கள். ஆனா எல்லாரை விட ஆண்டவரை அதிகமாய் அறிகிற அறிவை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்பெஷலானவனாய் இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு சகலவற்றையும் போதித்தார், சகலவற்றையும் போதித்தார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ரட்சிப்பு என்கிறது விலையேற பெற்றது. கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிறவர்கள் இந்த ரட்சிப்பை விலைக்கு வாங்க முடியாது. யாராலும் இந்த உலகத்திலே இருக்கிற நபர்களால் ரட்சிப்பு விலை கொடுத்து வாங்க முடியாது. இது இலவசமாய் கிடைக்கிறது என்கிறதற்காக இது எப்பவும் கிடைக்கிற பொருள் அல்ல, முக்கியமானவங்களுக்கு தான் கிடைக்கும். கோடிக்கணக்கான பணத்தையும் சொத்தையும் வைத்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? அவங்களுக்கு எந்த லாபமுமே இல்லை, எந்த லாபமும் இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்களும் நானும் ரொம்ப லாபம் உள்ளவர்கள், லாபம் உள்ளவர்கள். அதான் சொல்லுவாங்கல்ல ஊர்ல, யானை
இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. அதே போல ஆண்டவருடைய பிள்ளையே, கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். இந்த உலகத்திலையும் நீங்க ஸ்பெஷல், அதே நேரத்தில் நீங்க மரிச்சு போனாலும் நீங்க ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, உலகத்திலே இருக்கிற மனிதன், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு மனிதன் மரித்தால் அவன் நரகத்திற்கு தான் போகிறான் ஆத்துமா. ஆனா நீங்களும் நானும் இந்த உலகத்துல கண்ணை மூடணும்னா அடுத்த நிமிஷம் பரலோகத்துல கண்ணை திறப்போம். சோ நீங்க விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஏன் விசேஷமானவங்கன்னா, உங்களோடு போராடின, உங்களுடைய உயிரோடு போராடின பல உயிர்கள் தோற்று போயிருச்சு, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க பிறந்தீங்க இந்த உலகத்துல, அது நீங்க ஸ்பெஷல்னு காமிக்குது. நம்பர் 2, இரண்டாவது, நீங்க எதுல ஸ்பெஷல் தெரியுமா? எல்லாரும் இந்த பாவத்தை தண்ணீரை மாதிரி குடிக்கும் போது நீங்க மட்டும் ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வருது. இது தப்புன்னு தெரியுது, உடனே போய் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க. இதுதான் நீங்க ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு இரண்டாவது அர்த்தம். நம்பர் 3, மூன்றாவது, நீங்க ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இருந்த போதிலும் ஆண்டவர் உங்களை மட்டும் தேடி வந்து உங்களுக்கு அவரை குறித்த அறிவை கொடுத்து இந்த வேதத்தினுடைய வாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் நம்புறேன், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம்.